இப்போ உலகத்தில் எல்லாரும் நினைப்பாருங்க, இப்போ உலகத்தில் வாலிபர்கள் எனக்கு கரெக்டாக பதில் சொல்லுவீங்க. இப்போ உலகத்தில் எல்லாரும் ஒன்றை அறிய விரும்புகிறார்கள். அது என்னன்னு யாராவது சொல்வீர்களா? ஒரு காரியத்தை ரொம்ப தீவிரமாக உலகத்தில் இருக்கிற அத்தனை பேர் இப்போ ரீசெண்டாக ரொம்ப ப்ரமோட் பண்ணுறாங்க. ஏஐ யாருக்கா விளங்குதா? ஏஐன்னா என்ன? ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட். நீங்கள் கம்ப்யூட்டரில் ஃபோனில் இருக்கும்போது திடீர்னு ஏஐ வருது. கேன் ஐ ஹெல்ப் யூ? உன்னுடைய வேலையில் நான் உனக்கு உதவி செய்யட்டுமா? உன் கூட நான் பேசட்டுமா? உனக்கு நேரம் இருக்குதா? என்னுடைய மக ட்ரெஃபினா ஒரு முறை அவங்க அம்மா இறந்து 20 ஆண்டுகள் இந்த வருஷத்தில் ஆனதுனால அதை பற்றி ஏதோ தேடிக்கொண்டிருக்கும் பொழுது இன்டர்நெட்டு பேசுது, அந்த ஏஐ பேசுது, அந்த மனுஷன் பேசுகிறான். உனக்கு துணை யாரும் இல்லையா? அம்மா இல்லையா? நான் உன் கூட உறவாடட்டுமா? இந்த மாதிரி ஒரு உலகத்துக்குள்ளே போய்கொண்டிருக்கிறோம். எத்தனை பேருக்கு விளங்குது? ஏஐ என்றால் ஒரு இயந்திர மனிதன். யார் அது? இயந்திர மனிதன் வந்தாச்சு. இன்னும் சில ஹோட்டல்ஸ்க்கெல்லாம் போனால் அந்த ரோபோட்டை என்ன பண்ணுது? காஃபி டீ எல்லாம் கொண்டு வந்து வைக்குது. அந்த மாதிரி போயாச்சு. ஒரு கடைசி காலத்தில் வந்து விட்டோம். உலகம் இப்போ அந்த ஏஐ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட்டை அதிகமாக விரும்புகிறது. இன்னும் சுருக்கமாக சொல்லப்போனால் அவன்தான் ஆன்டி கிரைஸ்ட். இன்றைக்கி ஆன்டி கிரைஸ்ட் எல்லாருக்கும் உதவி செய்ய ஆரம்பித்தாச்சு. அப்படிப்பட்ட காலத்துக்குள்ளே நம்ம போகிறபடினால இயேசுவை அறிகிற அறிவு தான் எல்லாவற்றிலிருந்தும் நம்மை தப்புவிக்க முடியும். நல்ல கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்தும். இல்லைன்னா இயேசுவின் பேரில் இருக்கிற அந்த அன்பு பாசம் அதெல்லாம் நீங்கி ஏஐ பின்னால் உலகம் போயிடும். இன்றைக்கி அப்படி தான் இருக்காது. எல்லாமே செய்கிறீங்க. அது உனக்கு என்ன வேணும், நான் உனக்கு வழி நடத்துகிறேன். எந்த துணி போட்டால் நீ அழகாக இருப்ப, அந்த துணி உனக்கு செலக்ட் பண்ணி கொடுக்குறேன். இந்த பொருள் உன் வீட்டுக்குள்ளே வச்சா உன் வீடு அழகாக இருக்கும். அந்த அளவுக்கு இன்றைக்கி வந்தாச்சு. ஒரு வேளை பெரியவங்களுக்கு அது தெரியாமல் இருக்கலாம், இளைய சந்ததிக்கு அது விவரமாக அறிவாங்க. ஸோ அப்படிப்பட்ட காலம் இருக்கிறனால நமக்கு தெரியாதல்ல, அது அழகாக சொல்லி கொடுக்குதுன்னு சொல்லி ஒரு சந்ததி அப்படியே பின்னால் போயிடும். அந்த மாதிரி ஒரு காலத்துக்குள்ளே வந்திருக்கிறதுனால நாம் ஒரு தீர்மானம் எடுக்க வேண்டும். என் வாழ்வு கடைசி வரைக்கும் இயேசுவை அறிகிறதுலையே என்னுடைய நாட்டத்தை கொடுப்பேன். மோசே இருக்காரு. மோசே இஸ்ரேல் மக்களை எகிப்திலிருந்து வெளியில் அவர் தானே கொண்டு வந்தார். கொண்டு வரும்போது சும்மா வாங்க புறப்பட்டு போகலான்னு சும்மா கூப்பிட்டு வந்தாரா? எப்படி புறப்பட்டு வந்தார்? அற்புதங்களோடும் அடையாளங்களோடு புறப்பட்டு வந்தார். அந்த அற்புதத்தெல்லாம் பார்த்தா எவ்வளோ நல்லா இருக்கும். நம்ம யாரும் அந்த மாதிரி அற்புதத்தை பார்த்ததில்லை. அவ்வளோ அற்புதத்தை பார்த்தவர். ஆனால் அவர் சொல்கிறாரு, அந்த அற்புதத்தெல்லாம் கடந்து கடைசியில் சொல்கிறார், ஆண்டவரே உம்முடைய மகிமை எனக்கு இவ்வளோ நாளாக நீ பார்த்தது என்ன? இவ்வளோ நாளாக நீ பார்த்தது என்ன? திருப்தி இல்லை, எனக்கு உண்மையே பார்க்க வேண்டும். ஐ வாண்ட் டு நோ யூ மோர். ஐ வாண்ட் டு see your glory. உண்மை நான் பார்க்கணும் அப்படின்னு கேட்குறாரு. அப்புறம் ஆண்டவர் சொல்கிறார், இந்த ஜனங்க பொல்லாத ஜனங்கப்பா, நான் இவங்களோட வரமாட்டேன், நீ இவங்களை வழி நடத்தி கொண்டு போ, இவங்க வணங்கா கழுத்துள்ள ஜனங்கள். அப்போ மோசே சொல்கிறாரு, நீங்கள் வரலின்னா நான் என்ன பண்ண மாட்டேன்? நான் போக மாட்டேன். நம்மளுக்கு ஆண்டவர் வராட்டினாலும் சரி நம்ம காரியம் நடக்கட்டும்ன்ட்டு நம்ம போயிடறோம். அவன் சொல்கிறார், அப்படி நீங்கள் வராட்டினா நாங்கள் போக மாட்டோம். நீர் எங்களோடு வருவதினாலே தான் நாங்கள் விசேஷமான ஜனங்களாக இருப்போம். அதுலேருந்து தான் அந்த பாட்டு வந்தது. என்ன பாட்டு அது? தேவா நான் எதினால் விசேஷம். அந்த பாட்டு அதுலேருந்து தான் வந்தது. ஆகவே ஆண்டவர் நம்மோடு கூட இருப்பது தான் விசேஷமான காரியம். ஏஐ உங்களோடு கூட இருப்பது விசேஷமான காரியம் அல்ல. இது அந்தி கிறிஸ்து உங்களை நடத்திட்டு போயிடும். கவனமாக இருங்க. ஆகவே ஒரு கடைசி காலத்துக்குள்ளே போனபடியினால ஆண்டவரை அறிகிற அறிவின் மேலே அதிகமான ஆசை உங்களுக்கு வரணும்னு நான் சொல்ல வரேன். அதுதான் என்னுடைய செய்தி.